இந்தியா vs ஆஸ்திரேலியா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி செகண்ட் ஃபைனல்ஸ். இதை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தி இன்ஃபர்மேஷன் ட்ரோன். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்திருந்தது. இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த மேட்சோட செகண்ட் ஃபைனல்ஸ் நடக்குது. இந்த செகண்ட் ஃபைனல்ஸில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓவலில் தான் நடக்க போகுது. ஐபிஎல் முடிச்சுட்டு 2 டீமுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் இங்கிலாந்தில் நடக்கிறதுனால இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் நிறைய விளையாடி இருக்கிறதுனால ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. பட் இருந்தாலுமே பேட்டிங் ஃபார்ம்ல இந்தியாவில் சுபம் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கள மாதிரி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதுனால இந்த மேட்ச் பேட்டிங் வர்சஸ் பவுலிங் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல தான் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித் இவங்கள மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த மேட்சே மொத்தமாக மூவ் ஆக போகுது. இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஐசிசியில் நடந்த எல்லா வேர்ல்ட் கப்பையுமே ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி மட்டும் இந்த 2 டீமுமே ஜெயிச்சதில்லை. இந்த 2 டீம்ல யார் ஜெயிச்சாலும் ஓவராலா ஐசிசியில் நடந்த எல்லா வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சதாக கணக்கு வந்துடும். இந்த மேட்ச் மொத்தமா 5 நாளைக்கு நடக்க போகுது. சப்போஸ் வெதர் கண்டிஷன்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த மேட்ச் 6வது நாளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6வது நாளை ரிசர்வ்டு டே அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இந்த மேட்ச் டிரா ஆச்சு அப்படின்னா இந்த 2 டீமுமே கப்பை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச் டிரா ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. வின் ஆர் லூஸ் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இந்த மேட்ச் முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு. இந்த மேட்ச்சில் நம்மளோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்கு தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.